இங்க விஜய் வந்து காலையில தூங்கி எந்திரிக்கிறாரு. அவருக்கு தொண்டைய முழுங்கவே முடியல. அப்படியே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஐயோ! அந்த இடத்துல ரொம்ப வலிக்குது. என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, அப்படியே படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்பாவே நடந்து போறத பார்த்துட்டு, எங்க பாட்டி கேட்குறாங்க, "என்னடா விஜய் ஏன் ஒரு மாரி இருக்குன்னு?" கேட்க, "இல்ல பாட்டி என் தொண்டை எச்சிலே முழுங்க முடியல. ரொம்ப வலிக்குது. ரொம்ப பெயினா இருக்கு பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "என்னடா ஏன் ஏன் பெயினா இருக்கு? ஒருவேளை ஹீட்டா இருக்குமா இருக்கும்? நீ ஒழுங்கா எண்ணெயெல்லாம் தேய்ச்சு குளிச்சா தானே? சும்மா எப்போ பார்த்தாலும் என்னென்னமோ அந்த காலத்து பசங்க கண்டிஷனர்ன்னு சொல்கிறீங்க, அதுன்னு சொல்கிறீங்க, இதுன்னு சொல்கிறீங்க. அதையெல்லாம் போட்டு குளிச்சுட்டு போனா வாரத்தில் ஒரு தடவையாவது எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும்லடா. இப்போ இருக்கிற காலநிலைக்கு நீ கரெக்டாக நடந்துக்கிட்டா தானே. நீ எங்கே நான் சொன்னா கேட்டுக்கிற. தலையில் எண்ணெய் வச்சு பார்த்தே நான் ரொம்ப நாளாச்சு உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியும் வந்து அந்த பக்கமாக போயிடுறாங்க. பாட்டி இப்போ இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு என்ன பண்ணாது மட்டும் சொல்லுங்க. சும்மா இதையா சொல்லி போர் அடிக்காதீங்க பாட்டின்னு சொல்ல, நான் சொல்கிற எல்லாமே உனக்கு போரிங்காக தான் தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி கேட்குறாங்க. உடனே விஜயும், ஐயோ பாட்டி இப்போ இதுக்காக ஏதாவது பண்ணுங்க பாட்டி, நான் ஆஃபீஸ்க்கு வேற போகணும். பேசவே முடியல. தொண்டையே ரொம்ப வலிக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கா. இங்கே காவேரி வந்து அந்த சைடு கிராஸ் பண்ணி போகிறத பாட்டி பார்க்குறாங்க. பாட்டி பார்த்துட்டே, "காவேரி இங்கே வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, "என்ன பாட்டி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய்க்கு ரொம்ப தொண்டை வலிக்குதாம்மா அப்படின்னு சொல்ல, "அதுக்கு நான் என்ன பண்ண பாட்டி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "அவருக்கு தொண்டை வலிக்குதுன்னா ஏதாவது ஆயின்மெண்ட் ஏதாவது போட சொல்லுங்க" அப்படின்னு சொல்ல, "என்ன ஆயின்மெண்ட் போடவா? தொண்டை வலிக்கிறதுக்குனாமா ஆயின்மெண்ட் போடுவாங்க. நல்ல பொண்ணுமா நீ" அப்படின்னு சொல்லிட்டு, "கொஞ்ச நேரம் இருங்க நான் வந்துடுறேன்னு" சொல்லிட்டு இங்கே பாட்டி வந்து உள்ளே போயிட்டு என்னமோ கிண்ணத்துல எடுத்துகிட்டு வர்றாங்க. "என்ன பாட்டி அது மருந்தா?" அப்படின்னு, "இதை அப்படியே குடிக்கணுமா? குடுங்க குடுங்க. இந்தாங்க விஜய் அப்படியே மடக்குன்னு குடிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். "ஏய் சும்மா இருடி நீ வேற" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, பாட்டி சொல்கிறாங்க, "ஏய் இதை குடிக்கலாம் கூடாது. அப்படியே தலையில நல்லா தேய்ச்சு ஊற வச்சு இது வந்து நம்ம குளிச்சோனாலே சரியாயிரும். இது நல்லெண்ணெய்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி சொல்ல, "ஓ அப்படியா? அப்பன்னா ஈஸி தானே. தலையில அப்படியே தேய்ச்சு அப்படியே குளிச்சிருங்க விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஐயய்யோ! இது எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் பார்க்க, உடனே இது எப்படின்னா, "காவேரி இது அவனுக்கு எண்ணெய் வச்சு விடுமா தலையில" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம காவேரிட்ட எண்ணெய குடுக்குறாங்க. எண்ணெய குடுத்தா இவங்க அப்படியே முழிக்கிறாங்க. "என்னது நான் வச்சு விடவா?" அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நீ தான் வச்சு விடணும். நீ தானே அவனுக்கு பொண்டாட்டி. அப்ப நீ தான் வச்சு விடணும்னா, அவன் இதெல்லாம் செஞ்சுக்கவே மாட்டான். இத தொட்டுலாம் வந்து பண்ண மாட்டான்ம்மா. நீ தான் கரெக்ட்டா வச்சு விடணும். நல்லா தலை ஃபுல்லா வச்சு விட்டுட்டு, அப்படியே நல்லா தேய்ச்சு விடுமா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி கிண்ணத்த குடுக்குறாங்க. குடுத்தா இவங்க இப்படியே நிக்கிறத பார்த்துட்டு தாத்தா பார்க்குறாரு. என்னம்மா விஜய், என்னாச்சு? என்ன இங்க சத்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா இங்க நம்ம விஜய்ட்ட கேட்க, "இல்ல தாத்தா எனக்கு ரொம்ப தொண்டை வலிக்குன்னு சொன்னேன். பாட்டி இந்த எண்ணெய குடுத்து இத தலையில தடவ சொல்றாங்க" அப்படின்னு சொல்ல, உடனே, "ஆமாப்பா இப்படி பண்ணுனா வந்து ஹீட்லாம் போயிரும். நான் கூட வாரம் வாரம் அப்படித்தான் தலையில வச்சுக்கிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஓ அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, "தாத்தா நீங்களா தானே வச்சுக்கிருவீங்க. பாட்டி அவங்களுக்கு வச்சு விடுவாங்கன்னு" சொல்ல, "சில நேரம் அவ கூட எனக்கு தேய்ச்சு விடுவாம்மா. யாராவது வச்சு விட்டா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அங்கங்கே வைப்போம் நம்ம. இல்லைன்னா இந்த இடத்துல வைக்காம விட்டுருவோம். அதனால தான்." "என்ன பாட்டி உன்னைய வச்சு விட சொன்னாளா? அதுக்கு தான் இப்படி முழிச்சு போய் நிற்கிறியா?" அப்படின்னு கேட்க, "ஆமா தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொல்ல, "இதில என்னம்மா இருக்கு? உன் புருஷனுக்கு நீ எண்ணெய் வச்சு விடுற. அதில எவ்வளோ சந்தோஷம். நீ அவனுக்கு வச்சு விட்டீன்னா அவனுமே ரொம்ப சந்தோஷப்படுவான்னு" சொன்ன உடனே இங்க விஜய், அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "என்னப்பா விஜய் இழுக்குற இப்படி?" அப்படின்னு சொல்ல, "ஆமா தாத்தா எனக்கு காவேரி வச்சு விடுறது தான் ரொம்ப பிடிக்கும்." "என்ன காவேரி எனக்கு வச்சு விடுவீல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, "என்ன ஒரு ஓவரா பண்ணிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ உள்ள வா எனக்கு வச்சு விடு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் உள்ள போக, உடனே காவேரியும் பின்னாடியே போறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா நினைக்கிறாரு, அப்ப இந்த பசங்க 2 பேரும் ஏன் அப்படி இருக்காங்க? அப்ப 2 பேருமே இன்னும் புருஷன் பொண்டாட்டியாவே வாழ ஆரம்பிக்கலையோ? அது எப்படி இருக்கும்? இத்தன மாசமாவா இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா யோசிக்கிறாரு. அப்ப காவேரி வந்து ஏன் இப்படி இவ்வளவு நேரம் யோசிக்கணும்? ஒரு எண்ணெய் வச்சு விடுறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் இவ யோசிக்கிறா? அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா நினைக்கிறாங்க. தாத்தா யோசிக்கிறது காவேரி பார்த்துட்டு, "என்ன தாத்தா ஆழ்ந்த யோசனையில இருக்கீங்கன்னு?" கேட்க, "இல்லம்மா அது ஒண்ணும் இல்ல. எண்ணெய் வச்சு விடுறதுக்கே நீ இப்படி யோசிக்கிறியே, புருஷனுக்கு எண்ணெய் வச்சு விடுறதுக்கு ஒவ்வொரு பொண்ணுங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நீ யோசிக்கிறத பார்த்தா" அப்படின்னு இழுக்க, "தாத்தா எனக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அத பாட்டிட்ட நம்ம காட்டிக்க கூடாதுல்ல. அப்படி காட்டிக்கிட்டா என்ன பேரன இப்படி வளைச்சு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஏதாவது நினைச்சா, அதனால தான் கொஞ்சம் சீன் போட்டேன் அவ்வளோதான். இப்ப பாருங்க என் புருஷனுக்கு எப்படி போய் நான் தேய்ச்சு விட்டு குளிக்க ஊத்திட்டே வரப்போறேன் பாருங்க" அப்படின்னு சொல்ல, சரிம்மா சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே காவேரி உள்ள போயிட்டு கதவ அடைக்கிறாங்க. அடைச்ச உடனே இங்க விஜய் பார்க்குறாரு, "என்ன அவ எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டா போலயே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவங்க டக்குன்னு போய் கிண்ணத்த போய் அந்த டேபிள்ல வச்சிடுறாங்க.
வச்சிடுறாங்க. இந்தாங்க நீங்களே அள்ளி தேய்ச்சிக்கிட்டு போய் குளிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன இப்படி சொல்கிறா? ஆமாம், இவங்களுக்கு நாங்கள் எண்ணெய் தேய்ச்சி விடணுமா, உங்களுக்கு அப்படியே குளிப்பாட்டி விடணுமா, எல்லாமே நாங்கள் தான் செய்யணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல, உடனே இங்கே விஜய் இப்படியே பார்க்குறாங்க. என்ன ரொம்ப பேசிகிட்டு இருக்க? ஆ ஏன் வச்சு விட்டா தான் என்ன, நீ பெரிய இவளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எப்பவும் போல் சண்டை ஆரம்பிக்க. ஆமாம், உங்களுக்கு நீங்கள் ஏதாவது எனக்கு செய்கிறீங்களா? நான் எதுக்கு உங்களுக்கு செய்யணும், அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏய் நீ செஞ்சு தான் ஆகணும், பாட்டி சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ பாட்டிகிட்ட போய் நான் சொல்லிக் கொடுக்கவா உன்னைய, உனக்கு எவ்வளோ தைரியம், என்னைய பார்த்து நீ பெரிய ஆள் அப்படி இப்படி நீ சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, நீ என்கிட்ட வந்து தன்மையாக இந்த மாதிரி நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட நானே வச்சுருப்பேன்டி, என்னை இவ்வளோ நேரம் நீ வாய் அடிச்சில, உங்களுக்கு நாங்கள் வச்சு விடணுமோ அப்படி இப்படின்னு பேசினில, அதுக்காகவே நீ தான் எனக்கு வச்சு விடணும், வச்சு விட்ற, இப்போ நான் பாத்ரூம்குள்ளே போகிறேன், இப்போ நீ இந்த கிண்ணத்தை எடுத்துகிட்டு பின்னாடியே வர அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, உடனே காவேரியும் இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு இவருக்கு நான் இந்த எண்ணெய் தேய்ச்சி விட்றது எல்லாம் அந்த பவுடர் போட்டு எல்லாமே நானே பண்ணி விட்றேன், அவங்க குழந்தை இல்லை அப்படி இப்படின்னு, என்னங்க சத்தம் அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை பாஸ் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியும் பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து டவலோட அப்படியே நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு காவேரி, அச்சச்சோ இவர் என்ன இப்படி நிற்கிறாரு, ஆபாச படம் மாதிரி இப்படி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்க, என்ன காவேரி என்னைய பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்ல, சீ எப்படி நிற்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல, அப்போ எப்படி குளிப்பாங்களாம், இப்படி தான் குளிப்பாங்க, சரி வச்சு விட்றியா அப்போ இல்லை எங்கள் பாட்டியை கூப்பிடவா அப்படின்னு கேட்க, பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆரம்பிக்க, ஐயோ வாயை மூடுங்க சித்த நேரம் நானே வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடி போய் நிற்கிறாங்க. நின்றுட்டு எண்ணெயை கையில் எடுத்து அப்படியே தலையில் அப்படியே வேண்டாகிறப்ப அப்படியே ஊற்றுறாங்க எல்லாத்தையும். ஊற்றுனோடனே என்ன பண்ணிகிட்ருக்க, எண்ணெய் வச்சு விட்றது அழகாக அப்படி கையில் எடுத்து அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணணும், நீ என்னமோ வேண்டா வரப்புக்கு எண்ணெயை தூக்கி என் மேலே ஊற்றுற, நான் இப்போ எங்கள் பாட்டியை கூப்பிடவா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, உடனே ஐயோ நானே பண்ணுறேன், அவங்க பாட்டியும் கூப்பிட வேணாம் பூட்டியும் கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க காவேரி கையில் எடுத்து அப்படியே மெதுவாக ஹேரில் அப்படியே வச்சு விட்றாங்க. அப்படியே விஜய் வந்து சொர்க்கத்துக்கே போயிடுறாரு. அப்படியே காவேரி வந்து அப்படியே மசாஜ் பண்ணி கொடுக்க இங்கே விஜய் வந்து அப்படியே பார்த்து ரிலாக்ஸ் ஆகுறாங்க. காவேரி உன் கையில் ஏதோ மேஜிக் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நல்லா தூக்கமாக வருது தெரியுமா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல, இருக்கும்ல, நான் பண்ணுறது நாளில் என் கையில் வலிக்கும் அப்படின்னு சொல்ல, ரொம்ப பண்ணாத, நான் வேணா உனக்கு ஒரு நாள் இப்படி பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்ல, அச்சுச்சோ அதெல்லாம் எனக்கு வேணாமா, எனக்கு அப்படி என்ன வச்சுக்கிறதா இருந்தால் நானே வச்சுக்கிருவேன், என் கை என்ன ஊனமா, உங்கள் பாட்டி தான் ரொம்ப பண்ணுறாங்க, என்னமோ பேரனுக்கு ஒன்றுமே தெரியாது, பால் குடிக்கிற பப்பா மாதிரி நினச்சிட்டு என் பேரனுக்கு அதை வச்சு விடு இதை வச்சு விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, என்னை பார்த்தா என்ன உங்களுக்கு சேவகம் பண்ணுற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்ல, சரி கடுப்பாகாத, கோவத்தோடு பண்ணுனேன்னா நல்லா பண்ண மாட்டேன், நல்லா என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே அப்படியே மெதுவாக பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, உடனே இவங்களும் சரி வாயை மூடிக்கிட்டே இருந்தால் ஒழுங்காக பண்ணுவேன், ரொம்ப பேசுனீங்க அவ்வளோதான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு இவங்கள அப்படியே பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து ஒரு கட்டத்தில் அப்படியே சொக்கி போய் கண்ணை மூடிடுறாரு. நல்லா அப்படியே இங்கேயே கிடந்து ஒரு தலைவாணி எடுத்துகிட்டு வரேன், அப்படியே படுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, நிஜமாவே சூப்பராக இருக்குது, நான் கூட நினச்சேன் என்னமோன்னு, ஆனால் நிஜமாவே சூப்பராக இருக்குது, இனிமேல் எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஆயில் வச்சு விட்றியா அப்படின்னு கேட்க, வச்சு விட்றேன் அப்படியே தீயை பொருத்தி உங்கள் தலையில் அப்படியே போட்டு விட்ருவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, நீ செஞ்சாலும் செய்வடி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே இது பண்ணிகிட்ருக்காரு. சரி எல்லாமே நல்லா ஊறிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி குளிக்க வைக்கிறது கூட நீயே பண்ணலாமே அப்படின்னு சொல்ல, எல்லாமே உங்களுக்கு பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வெளியே போவேன். இவங்க எந்திரிச்சு இந்த விஜய் வந்து கண்ணை அப்படியே மூடிட்டு நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து லைட்டாக கண்ணுக்குள்ளே விழுந்துருது. ஐயோ என் கண்ணுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே இங்கே காவேரி போனவங்க திரும்பி வந்து, ஐயோ என்னாச்சு ஏன் கத்துறீங்க அப்படின்னு கேட்க, அப்படியே எண்ணெய் உள்ளக்க போன மாதிரி இருக்குது, இவ்வளவா வெளியே தேய்ச்சி விடுவேன், இங்கே பாரு என் கண்ணெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அச்சோ இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கண்ணை அப்படி மூடிக்கிட்டு மேலே உள்ள ஷவரை கையை வைக்க, இங்கே கீழே நின்ற காவேரி மேலே அப்படியே ஷவரில் உள்ள தண்ணி ஃபுல்லாக கீழே விழுந்துருது. பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் நனைஞ்சு இங்கே காவேரியுமே நனைஞ்சிடுறாங்க. ஐயோ என்ன பண்ணிட்டீங்க, இங்கே பாருங்க நான் நல்லா நனைஞ்சிட்டேன், முதல்ல அமத்துங்கன்னு சொல்ல இங்கே விஜய் வந்து தடவுறாரு கடந்து ஷவரை போட்டு. இங்கே காவேரி எட்டிட்டு டக்குன்னு இவங்களே வந்து எட்டி பார்க்குறாங்க. காவேரியால் வந்து எட்டவே முடியல, ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால. இங்கே விஜயை வந்து எப்படியோ ட்ரை பண்ணி அதை அமர்த்திடுறாரு. அதுக்கப்புறம் கீழே இருந்த பைப்பில் கையை இது பண்ணி தண்ணியும் எடுத்து அவராகவே கண்ணுக்குள்ளே ஊற்றி பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அப்படியே எரியறது நிற்கவே இல்லை. இருங்க நான் பண்ணி விட்றேன்னு சொல்லி
சொல்லிட்டு இங்கே நல்லா ஃபுல்லுமே வந்து காவேரி நனைஞ்சிட்டாங்க. நனைஞ்சுமே வந்து இவங்க தண்ணி எடுத்து விஜய்க்கு ஊற்றி விடுறாங்க. கண்ணில் ஊற்றி விட்டுட்டு இப்போ தரங்க இப்போ தரங்கன்னு சொல்லும்போது லைட்டாக அவர் ஓப்பன் பண்ணுறாரு. இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் பக்கத்தில் போய் அவங்க வாயிலேருந்து அப்படியே காற்ற அப்படியே நம்ம கண்ணில் அப்படியே ஊதி விடுறாங்க விஜய்க்கு. பக்கத்தில் போய் 2 கண்ணத்தையும் பிடிச்சிட்டு இப்படி ஊதி விடவும் விஜய் வந்து இன்னொரு கண்ணால் காவேரி அப்படியே பார்க்குறாரு. அப்படியே காவேரி ஆனால் மனசில் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இவங்க வந்து மறுபடியும் ஊதி விட்டுட்டு இப்போ போயிடுச்சா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இந்த கண்ணில் எந்த கண்ணில்ன்னு சொல்ல இந்த கண்ணில் வரும் இப்போ நல்லா தானே இருந்தீங்க வேணுக்குன்னே நடிக்கிறீங்களா நீங்கன்னு சொல்லிட்டு காவேரி அவங்க காலை வச்சு விஜயோட காலில் நறுக்குன்னு நல்லாவே மிதிச்சிடுறாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கத்த உடனே வெளியே இருந்து பாட்டி என்னங்க விஜய் இப்படி கத்துறான் அப்படின்னு சொல்ல உடனே அவங்க என்னமாவது பண்ணிக்கிறட்டும் நீ எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற காவேரி தான் உள்ளே இருக்கால்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. காவேரி என்னடி ஆச்சு என் பேரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி கத்த ஒன்றும் இல்லை பாட்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் அப்படி கத்துறீங்க எருமை மாடு மாதிரி காலை வச்சுட்டு என் மேலே மிதிச்சிட்டு ஏன் அப்படி கத்துறியா என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. உடனே காவேரியும் நீங்கள் நடிச்சிங்கல்ல அதுக்கு தான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்ல இங்கே காவேரி வந்து தொப்புன்னு நிற்கிறத அப்போ தான் விஜய் கண்ணு திறந்து பார்க்குறாரு. காவேரி என்ன இவ்வளோ நனைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் நல்லாவே நனைஞ்சிட்டேன் இந்த ஷவரை ஓப்பன் பண்ணி விட்டு இப்போ பாருங்களேன் நானும் குளிக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு வேணும்னா நான் குளிச்சதுக்கப்புறம் குளி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு வேணும்னா அங்கேனிட்டு கூட குளி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை எல்லாம் எனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல ஓவராக பண்ணாது சரியா நான் அந்தளவுக்கு ஒன்றும் பேட் பாய்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல அதான் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் சொல்கிறாரு நீ ரொம்ப ஓவராகவே பேசுகிற இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஷவரை பிடிச்சி நல்லா திருவி விட்டுறாரு. இவ்வளோ ஹைட்டுக்கு உன்னால் இப்போ இதை வந்து இது பண்ணவே முடியாது இதை அடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதவு பக்கத்தில் போய் நின்றுறாரு. கதவையும் ஓப்பன் பண்ண முடியாமல் இங்கே நனைஞ்சிட்டு நிற்கிறாங்க காவேரி. இங்கே டக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அப்படியே மூடு சேஞ்ச் ஆயிடுது. காவேரி இப்படி நனைஞ்ச ட்ரெஸ்ஸோடு பார்த்துட்டு அப்படியே ரொமான்டிக் மூடுக்கு போயிடுறாரு. காவேரி பக்கத்தில் வந்துட்டு காவேரியவே உத்து பார்க்க இங்கே காவேரி வந்து என்ன ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் வந்து ரொம்ப பக்கத்தில் காவேரியை செவத்தோடு அப்படியே ஒட்டிட்டு ரொம்ப பக்கத்தில் போயிடுறாரு. ரொம்ப பக்கத்தில் 2 பேருமே ஷவரில் இப்போ நனைஞ்சிட்ருக்காங்க. அப்படியே காவேரி வந்து ஏன் என்னாச்சு விஜய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் விஜய் பதிலே சொல்லாமல் காவேரியோட கண்ணை மட்டுமே பார்த்துட்டு ரொம்ப க்ளோஸ்அப்பில் போய் அப்படியே நிற்கிறாரு. காவேரியோட கண்ணை பார்த்துட்டு உத்து பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போய் கிஸ் பண்ணுற மாதிரி இவர் போயிட இங்கே காவேரி வந்து டக்குன்னு விஜயோட நெஞ்சில் கையை வச்சு விஜயை தள்ளி விட்டுட்டு அப்படியே பேசாமல் நிற்கிறாங்க. விஜய் ஒரு பக்கம் அந்த பக்கம் கிடக்குறாரு. காவேரி ஒரு பக்கம் இந்த சவுத்தில் நிற்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்துட்டு காவேரி வந்து சரச்சரன்னு ஓடி போய் டோரு வாசலை திறந்துட்டு வெளியே ஓடிடுறாங்க. விஜய்க்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. ஐயோ நம்ம இப்படி ஒரு மாதிரி இதாகிட்டோமோ அச்சோ ரொம்பவே நம்ம இது பண்ணிட்டோம் நம்ம அக்ரிமெண்ட் மேரேஜ் அப்படிங்கிறதே நம்ம மறந்துட்டோமே காவேரி அப்படி பார்க்கவும் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டோமோ அவள் நம்மளை ரொம்ப கேவலமாக நினச்சிருப்பா. ஐயோ விஜய் இப்படி பண்ணிட்டியேடா இப்போ அவள் மூஞ்சில் என்னென்னு முழிக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பாத்ரூம்குள்ளே இருக்கிறாரு. வெளியே வராமல் குளிச்சு முடிச்சிட்டும் வெளியே வர்றதுக்கு அவருக்கு வெக்கமாகவே இருக்குது. ஐயோ விஜய் இதுக்கு மேலே நீ வெளியே போகல அவ்வளோதான் பாட்டி தேடி ரூம்குள்ளே வந்துடுவாங்க கண்டிப்பான்னு சொல்லிட்டு மெதுவாக இங்கே இவர் டோரை ஓப்பன் பண்ணால் இங்கே காவேரி வந்து அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இந்த மாதிரி உட்காந்து கண்ணாடி கிட்ட உட்காந்து அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. தலையெல்லாம் காய வச்சுட்டு இவர் மெதுவாக வந்து டோரை ஓப்பன் பண்ண காவேரி திரும்பி பின்னாடி பார்க்குறாங்க. இவர் பூனை மாதிரி பதுங்கி வந்து பின்னாடி நிற்கிறாரு. அப்போ காவேரி திரும்பி பார்த்துட்டு திரும்ப அவங்க பாட்டுக்கு திரும்பிக்கிறாங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இங்கே காவேரி வந்து திரும்பி பார்க்குறாங்க. உடனே சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சாரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க. இல்லை நான் அப்படி நடந்துக்கிட்டது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தப்புன்னு தெரியுதுல்ல மறுபடியும் அப்படி நடந்துக்கிட்டீங்க வர வர உங்களுக்கு ரொம்ப சேட்டை அதிகமாகிருச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை நான் கொஞ்சம் இதாகிட்டேன் அப்படின்னு சொல்ல எல்லா ஆம்பளைங்க மாதிரி தான் நீங்களும் அண்ணே உங்களோட இனிமேல் பெட்டில் தூங்குறதுக்கெலாம் நான் ரொம்ப பயப்படணும் போலையே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்கா ஓவராக பண்ணாது அவ்வளோலாம் நான் சீப்பானவன் கிடையாது இவ்வளோ நாள் 2 பேரும் ஒன்றா தானே தூங்கியிருக்கோம் நான் அப்படிலாம் ஏதாவது பண்ணேன்னா இப்போ ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டேன் அதுக்காக ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல சரி விடுங்க நான் எதுவும் தப்பாக நினைக்கல
ஆனால் இதுக்கு மேலே இப்படி ஏதாவது நடந்துச்சு அவ்வளோதான் பார்த்துங்கன்னு பக்கத்தில் உள்ள கத்தி எடுத்து காட்டுறாங்க. என்ன கத்தி வச்சு அப்படியே என்னை குத்திடுவியா அப்படின்னு கேட்க, உடனே எங்கள் விஜய் என்னோட இதை காப்பாற்றுறதுக்காக கற்பை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் தெரியுமா பாஸ் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் அந்தளவுக்குலாம் நாங்கள் இறங்க மாட்டோம், நீங்கள் கொஞ்சம் அந்த கத்தி அங்கிட்டு வைங்க, உங்களுக்கே ஆபத்தாயிர போகுது அப்படின்னு சொல்ல, ஆகும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜய் பார்க்குறாரு. விஜய் பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. இருந்தாலும் அந்த இது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்க, இங்கே காவேரியும் ஒரு மாதிரி விஜயை குறுன்னு பார்க்க, ஆமாம் எதுக்கு என்னை அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்க, உடனே ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல, இங்கே விஜய் நினச்சதான் காவேரின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷத்தில் அவரை தள்ளி எப்பயோ விட்டுருக்கலாம். ஆனால் இவங்க ரொம்ப நேரம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து விஜயை தள்ளி விட்றாங்க. அது 2 பேருமே பார்த்து மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. 2 பேரும் ஆஃபீஸ் கிளம்பி வெளியே போக உடனே பாட்டி கேட்குறாங்க, விஜய் எப்படிப்பா இருக்குது இப்போ, தொண்டையில் உள்ள வலிலாம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்க, உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு, பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா சரியாயிடுச்சு பாட்டி அப்படின்னு சொல்ல, என்ன காவேரி தானே உனக்கு எண்ணெய் வச்சு விட்டா அப்படின்னு கேட்க, காவேரி எண்ணெயும் வச்சு விட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே குலையிறாரு. அதை பார்த்துட்டு இங்கே தாத்தா சிரிக்கிறாங்க. தாத்தா சிரிச்சோன்னா, எங்க இப்போ என்ன அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் அப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு அப்படியே வெக்கமாக வருது அப்படின்னு சொல்ல, ஐயோ கேவலமாக இருக்குது பாட்டி பாருங்கள் என்னமோ மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்ல, இல்லை பாட்டி காவேரி எனக்கு எண்ணெயெல்லாம் வச்சு விட்டா, எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு பாட்டி அப்படின்னு சொல்ல, உடனே காவேரின்னு சிரிக்கிறாங்க. சரி எல்லாம் ஓகே தானப்பா அப்படின்னு சொல்ல, எல்லாம் ஓகே தான் பாட்டி, ஆனால் அப்படின்னு சொல்ல, என்ன ஆனால் காவேரி ஒன்று மட்டும் பண்ணவே இல்லை பாட்டி அப்படின்னு சொல்ல, உடனே என்ன பண்ணலை அப்படின்னு கேட்க, காவேரி உன்னை ஒழுங்காக தானே நான் என் பேரனுக்கு வச்சு விட சொன்னேன், அது கூட உன்னால் முடியலையா, இல்லை பாட்டி நான் கரெக்டாக தான் வச்சு விட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை பாட்டி ஆனால் அந்த எண்ணெய் தேய்ச்சா கண்டிப்பாக சீயக்காய் போட்டு தானே குளிக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் இவன் எனக்கு ஷாம்பு தந்துட்டா அப்படின்னு சொல்ல, உடனே எல்லோரும் கிடந்து சிரிக்கிறாங்க. ஆமாம் இவங்க அப்படியே சீயக்காய் போட்டு குளித்தா தான் அவங்களுக்கு அப்படியே ஹேர் வந்து அப்படியே நல்லா இருக்கும் பாருங்கள், பாவம் சொல்லிட்டு எண்ணெய் வச்சு விட்டா ரொம்ப தான் பாட்டி இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே விஜய் எதை பற்றி சொன்னோன்னு நல்லாவே காவேரிக்கு புரியுது. உடனே இவங்க சிரிக்க அவங்க சிரிக்க, ஒரு பக்கம் தாத்தா சிரிக்க, விளாட்டு பொண்ணுமானி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, உடனே நாங்கள் கிளம்புறோம் பாட்டி ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. ஒரே ரொமான்ஸ் தான் விஜய் வந்து காவேரியை பார்த்து.